வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜிகே டிஜிட்டல் வழங்கும் குக் வித் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமாக நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வாரமும் நம்மளுடைய செஃப் கௌதம் சார் வந்திருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன்லேயே என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டிஷ்? நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை. பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை. ஓகே, கேட்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சார். கோகனட் ஆயில். இந்த சில்லி பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி உடச்சி வச்சுருக்கேன். உள்ள விதையை எடுத்துடணும் அதில். ஓகே, அதில் இருக்க சீடை கொஞ்சம் எடுத்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பூண்டு அரைச்சி விழுது. ஓகே, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும். சின்ன வெங்காயம் பூண்டு விழுது பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ தேவையான அளவுக்கு உப்பு. அப்போ தேங்காய் கடைசியில் போடணும் டேஸ்ட்டுக்காக. பட் ஆனால் தேங்காய் பேஸ்ட் கிடையாது, தேங்காய் வெட்டி வச்சிருக்காரு, குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்காரு. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது ரெண்டும். ஓகே, இப்போ இதை நம்ம செய்முறை பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும். பேன் நல்லா காயணும். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. ஓகே சார், நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் செய்கிறது குக்கிங் எல்லாமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்க. அது இந்த கேரளா பேஸ் அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ரீஜன் போனால எல்லாமே கோகனட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா சரி, ஈரோடு தான்னாலே உங்களுக்கு எல்லாமே தேங்காய் தான் அதிகமாக. தேங்காய் தான். நான் என்ன கேட்குறேன், ஜென்ரலாகவே நம்ம கோகனட் ஆயில் வச்சே நம்ம சமைக்கலாமா? நான்வெஜ் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அதை கேட்குறேன் நான். ஓகே, கோகனட் ஆயில் வச்சு நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஃபேட் இப்போ ஒரு 600 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகே, என்ன 100-150 கிராம் எடுத்திருக்கேன். அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். ஓகே, கோகனட் ஆயில் ஸ்மெல் அப்படியே வருது நல்லா ஹீட் ஆக. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது சில்லி தான் ஆட் பண்ண போகிறோம். சில்லி தான் ஆட் பண்ண போகிறோம். காரமே இதுதான், டேஸ்ட்டும் இதுதான். இது காரம், டேஸ்ட்டு, சுவை அனைத்தும் இதில் தான் கொடுக்கும். அதை நீங்கள் ரெண்டாக கிள்ளி அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா தான், இல்லைன்னா இன்னும் ரொம்ப காட் ஆகிடும். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகும். லைட்டாக சிக்கன் போடணும். ஓகே, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அந்த ரெட் சில்லி தான் இதோட ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை நம்ம அதோட செய்முறை சிக்கன் சேர்க்கணும். சிக்கன் சேர்க்கலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே, இரும்பு கடாயில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அந்த சில்லி ஆட் பண்ணி இதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனை அது உள்ளே போட்டு நல்லா குக் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஓகே ஓகே, தேவையான அளவு மஞ்சத்தூள். கொஞ்சம் காட் வரும், நீங்கள் கொஞ்சம் அது பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்கிறது இல்லைங்களா? ஓகே, சால்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மஞ்சத்தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வரைக்கும் நான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை செஞ்சதில்லை. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி நானே செய்ய போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். எல்லோரும் லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளோ நேரம் ஃப்ரை ஆகணும் சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா ஃபுல் ட்ரையாக நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகும். ஓகே, ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது ட்ரை ஆகிறதுக்காக. இது ஃபுல்லும் ட்ரை ஆன அப்புறம் தான் நம்ம அந்த பேஸ்டெல்லாம் கொஞ்சம் நாங்கள் பேஸ்ட் போடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துங்க. சிக்கன் ஒரு 30% குக் ஆனதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் சேர்க்கணும். ஓகே, சிக்கன் ஒரு 30% நம்மளுக்கு பாயில் நல்லா குக் ஆன அப்புறம் தான் அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகே, அது பாயில் ஆகிட்டே இருக்குது, பார்க்கலாம். இப்போ 30% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயமும் பூண்டு அரைச்சி வச்சு விழுது சேர்க்க போகிறோம். ஓகே, 30% குக் ஆன அப்புறம் அந்த வெங்காயமும் பூண்டும் ஓகே விழுது இதில் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சார் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்கல்ல நம்மளுக்கு சமையலுக்கு. ஓகே, இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் டிப்ஸ்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சட்னி அரைப்பாங்க. சட்னிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ தக்காளி சட்னினா வெறும் தக்காளி மட்டும் வதக்கி பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்பைஸியாக ஒரு சட்னி அரைக்கணும்னா 3 இன்க்ரீடியன்ட் போதும். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய். ஓ, இது 3 வதக்கி அப்படியே அரைச்சினால அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வெங்காயம்னா தக்காளி நீங்கள் 100 கிராம் எடுக்கணும். ஓகே. இந்த பட்டை மிளகா வந்து அதுக்கு வந்து ஒரு 4 மிளகா போட்டால் போதும். ஓகே. எந்த கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த சட்னியே உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து காரசாரமாக ஒரு சட்னி சொல்லியிருக்காரு. 3 பொருளை வச்சு சட்னி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கணும் அது. ஓகே, நல்லா ஆயில் ஊற்றிட்டு அதில் வெங்காயமும் தக்காளி ரெட் சில்லி இதை நல்லா போட்டு வதக்கிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணோன்னா அது அந்த தாளிக்க வேண்டாமா? அப்புறமா நீங்கள் தாளிச்சிக்கணும். அப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். ஓகே, சூப்பராக குயிக்காக நம்ம வந்து கலக்கா அதை இதுன்னு எல்லாமே ஆட் பண்ணி தேங்காயோட குயிக்காக ஒரு அழகான வந்து சட்னி ரெசிபி சொல்லியிருக்காரு காரசாரமாக. ஓகே, இப்போ காரசாரமாக செய்கிறோம்ல, அதனால் காரசாரமாக உங்களுக்கு அழகான ஒரு சட்னி ரெசிபி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுவும். ஓகே, இது அப்படியே நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நம்மளுடைய பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை வந்து குக் ஆகிடுச்சு. இப்போது நல்லா கொஞ்சம் ட்ரையாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் சேர்க்கணும் நம்ம. ஓகே, தேங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப. ஓகே, 75% நம்ம குக் ஆன அப்புறம் இந்த நம்ம தேங்காய் வந்து குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சு சேர்த்து திருப்பி ஒரு அந்த 25% நல்லா டீப் ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுடைய பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ரெடி. ஓகே, பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சார் நம்மளுடைய கௌதம் சார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக அழகான ஒரு டிப்ஸும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த டிப்ஸ் உள்ளால ரெடியாக குயிக்காக செய்கிறது அழகான ஒரு சட்னி. கார சட்னி காரம் வேணும், காரம் ஏற்றிக்கலாம். காரம் இல்லாதும் மிளகா கம்மி பண்ணால் காரம் இல்லாமல் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காரசாரமாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தக்காளி இல்லாமையே இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மறக்காமல் நம்மளுடைய ஜிகே டிஜிட்டல் வழங்கும் குக் வித் ஜிகே நிகழ்ச்சியை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து டிஷ்ஷஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் செஞ்சு காட்டுவோம். தேங்க்யூ. வணக்கம்.